ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 257. இங்கு யுதிஷ்ட மகாராஜரின் ராஜசூய யாகத்திற்கு போட்டியாக துரியோதனன் செய்த யஜ்யத்திற்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் துரியோதனன் தன்னுடைய ஆத்ம நண்பனாகிய கர்ணன் இடம் இங்கனம் எடுத்து கூறினான். ஓ யுதிஷ்டிரன், நிகழ்த்திய ராஜசூய யஜ்யத்தை பார்த்த நான் அந்த நாள் முதல் கொண்டு அத்தகைய வேள்வி ஒன்றை நானும் செய்ய வேண்டும் என்னும் அவா என் உள்ளத்தை உறுதியாக பற்றி பிடித்து இருக்கின்றது. கர்ணனும் அவன் படைத்திருந்த அவாவை முற்றிலும் ஆமோதித்தான். அவன் எடுத்து கூறியதாவது: நான் யாண்டும் உனக்கே உரியவன் ஆகின்றேன். ராஜசூய யஜ்யம் நிகழ்த்துவதற்கு முதல் நிபந்தனையாக அமைந்து இருப்பது மற்ற மன்னர்கள் எல்லோருடைய ஆமோதிப்பையும் பெறுவது ஆகும். நான் இந்த நில உலகை சுற்றி வந்து உனக்குரிய இந்த உயர்ந்த பதவியை நிலைநாட்டுவேன். அதற்கு இடையில் இந்த யாகத்திற்குரிய ஏனைய ஏற்பாடுகளை நீ செய்து வைப்பாயாக. இந்த விஷயத்தில் புரோகிதர்களுடைய அபிப்பிராயம் என்ன என விசாரிக்கப்பட்டது. புரோகிதர்களோ அதற்கு சம்மதம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே ராஜசூய யஜ்யம் நிறைவேற்றிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான யுதிஷ்டிரன் வாழ்ந்து இருக்கும்போது துரியோதனன் மற்றொரு ராஜசூய யஜ்யத்தை நிகழ்த்துவது பொருந்தாது. அதற்கு மேல் மற்றும் ஒரு ஆட்சேபம் இருந்தன. தந்தையாகிய திருராசனுடைய முன்னிலையில் மைந்தனாகிய துரியோதனன் ராஜசூய யஜ்யம் நிகழ்த்துவது முற்றுமே பொருந்தாத செயலாகும். இந்த இரண்டு முக்கியமான காரணங்களை முகாமையாக கொண்டு துரியோதனன் ராஜசூய யஜ்யம் பண்ணுவது தகாது என முடிவுக்கு புரோகிதர்கள் வந்துவிட்டார்கள். ஆயினும் துரியோதனுடைய அவாவை நிறைவேற்றுவதற்கு மற்றும் ஒரு உபாயத்தை அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். வைஷ்ணவ யஜ்யத்தை துரியோதனன் நிறைவேற்றலாம். சீரிலும் சிறப்பிலும் அது ராஜசூய யஜ்யத்திற்கு நிகரானது. இந்த தீர்மானத்திற்கு முதியோர்களும் சம்மதம் கொடுத்தார்கள். அதற்கு தேவையாக இருந்த ஏற்பாடுகளை எல்லாம் அதிவிரைவில் அவர்கள் செய்து வைத்தார்கள். அக்கம் பக்கம் இதிலிருந்த வேந்தர்கள் அனைவருக்கும் பிரமுகர்கள் பலருக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டன. விரைவில் நிகழ்வதற்கு இருந்த வைஷ்ணவ யஜ்யத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி காமியக வனத்தில் வசித்து வந்த பாண்டவர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அவர்களை அழைக்கச் சென்றவன் விஷயங்களை முறையாக பாண்டவர்களுக்கு எடுத்து உரைத்தான். அத்தகைய அழைப்பை யுதிஷ்டிரன் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டான். அந்த யஜ்யம் இனிது நிறைவேற வேண்டுமென முழு மனதோடு அவன் ஆசி கூறினான். ஆனால் தானும் தன் சகோதரர்களும் அந்த யஜ்யத்தில் கலந்து கொள்ளல் ஆகாது என்கின்ற செய்தியையும் அழைக்க வந்தவன் வாயிலாக அவன் சொல்லி அனுப்பினான். 13 வருடங்களுக்கு தங்கள் மீது விதிக்கப்பட்டு இருந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி வைக்க அவர்கள் கடமைப்பட்டு இருந்தார்கள் என்பதே அவர்கள் அந்த அழைப்புக்கு உட்படாது இருந்ததற்கு காரணமாக இருந்தது. யுதிஷ்டிரன் சொல்லி அனுப்பிய செய்திக்கு அனுபந்தமாக பீமன் மற்றும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான். ஓ, எங்களுடைய வனவாசம் நிபந்தனைப்படி நிறைவேறிய பிறகு நாங்கள் ஒரு யஜ்யம் செய்வோம். அந்த யஜ்யத்தில் திருராசருடைய மைந்தர்கள் எல்லோரும் ஆகுதியாக படைக்கப்படுவார்கள் என்னும் செய்தியை துரியோதனன் இடம் தெரிவிப்பாயாக என்பதே அவன் சொல்லி அனுப்பிய செய்தியாகும். அவர்களை அழைக்க வந்த பிரமுகனும் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பிச் சென்று துரியோதனன் இடம் பீமன் சொல்லி அனுப்பிய அந்த செய்தி உள்ளபடி தெரிவிக்கல் ஆனான். திட்டம் இட்டபடியே வைஷ்ணவ யஜ்யம் இனிது நிறைவேறியது. அந்த யஜ்யத்தின் பொருட்டு அழைக்கப்பட்டு இருந்த அரசர்கள் அனைவரும் பரம திருப்தி அடைந்து இருந்தார்கள்.
ஆயினும் இந்திரபிரஸ்தத்தில் நிகழ்ந்த யஜ்யத்திற்கு இது ஒரு பொழுதும் நிகராகாது என்பதை அறிஞர்கள் சிலர் அறிந்து கொண்டார்கள். அந்த குறைபாடு அவ்வளவு முக்கியமானது கிடையாது. அது ஒருபுறம் இருக்க அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த யஜ்யம் சிறப்புற்றதாகவே தென்பட்டது. அந்த யாகத்திற்கு வந்து இருந்த வேந்தர்கள் அனைவரும் முறைப்படி கௌரவிக்கப்பட்டார்கள். திருப்திகரமாகவே அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த யஜ்யம் அவ்வளவு வெற்றிகரமாக நிறைவேறியதற்கு காரணமாக இருந்தது கர்ணன் எடுத்துக்கொண்ட அயராத முயற்சியாகும். அதற்காக துரியோதனன் தன் தோழனுக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்தினான். கர்ணனோ தான் உயிர் வாழ்ந்து இருக்கும் காலமெல்லாம் துரியோதனுக்கே பணிவிடை பண்ண மீண்டும் ஒரு முறை உறுதி கூறினான். அண்மையில் நிகழ்ந்து இருந்த யுத்தத்தில் அர்ஜுனனை கொல்லும் வரையில் மது அருந்த போவது கிடையாது என கர்ணன் விரதம் பூண்டு இருந்தான். தக்க வேவுக்காரர்கள் மூலமாக இந்த தீர்மானம் பாண்டவருடைய காதுக்கு எட்டியது. கர்ணன் மற்றும் ஒரு பாராட்டுதற்குரிய பெரிய விரதத்தை எடுத்துக்கொண்டான். என்னிடத்தில் இருக்கும் எதை யார் தானமாக கேட்டாலும் அதை அண்டவனுக்கு அந்த கனவை எடுத்து கொடுத்து விடுவேன் என்பதை அவன் அப்பொழுது பூண்ட விரதமாகும். அந்த விரதத்தின்படியே அவன் நடந்து கொள்வன் ஆயினான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்